ஸ்ரீ குருபியோ நமஹா. என்னுடைய குரு புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு முதற்கண் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இந்த ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி கிளாஸில் சேர்ந்து ஆல்மோஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிடுது. அஸ்ட்ராலஜி கற்றுட்டுருக்கேன். அஸ்ட்ராலஜி கற்றுட்டுருக்கேன்னு என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜி கற்றுக்கவே மாட்டேன், எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேணும்னா இப்போ யாரையாவது கேட்டுக்கலாம், கன்சல்ட் பண்ணிக்கலாம், அப்படி தான் நான் இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஏன் என்ன ரீசன்னா, அஸ்ட்ராலஜர்கிட்ட போனால் வந்து உச்சங்கிறாங்க, நீச்சங்கிறாங்க, இந்த கிரகம் இப்படி இருக்குது, அந்த கிரகம் இப்படி இருக்குது, இது வந்து இந்த யோகம்ங்கிறாங்க, அப்புறம் ஒரு தசாபுக்தி, தசாந்தரம், இது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இதெல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியாது, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். போராக்குறைக்கு இந்த பெயர்ச்சி ஒன்று வரும், அது நம்மளை பயமுறுத்தும். ஆக்சுவலாக அந்த பெயர்ச்சி நமக்கு கிடையவே கிடையாது. அது இப்போ தான் எனக்கு தெரியறது. ஏன்னா அந்த நட்சத்திரமோ அந்த ராசியோ நமக்கு இல்லை. இன்றைக்கி நமக்கு இருக்கிற நட்சத்திரமோ ராசியோ வேறு. ஸோ அந்த விஷயம் நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை ராகு பகவான் இல்லாததை இருப்பது போலவும் இருப்பதை இல்லாதது போலவும் காட்டுறது. இப்போ எதை பார்த்தாலுமே எனக்கு பிளானட்டோட ரிலேட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து அதில் முழுகிட்டேன். அந்த அஸ்ட்ராலஜியில் எனக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ்க்குள்ளே நான் வந்ததுக்கு எப்படின்னா, அது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு அதிசயமாக தான் இருக்குது. என்னாலே நம்ப முடியல. இன்றைக்கி நான் இவ்வளோ விஷயங்கள், ஏன்னா முன்னாடி எனக்கு அந்த ராசிகள்லாம் 12 ராசிகளும் வரிசையாக கரெக்டாக தப்பு இல்லாமலே என்னால் சொல்ல முடியாது. நட்சத்திரங்களும் வந்து நடுவில் எதையா நட்சத்திரம் விட்டுடுவேன். 27 எண்ணினா 27 வரலையே அப்படின்னு தோணும். பட் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே அது வந்து என்ன நடக்கிறது, அவங்க என்ன கடந்து வந்திருக்காங்க, இன்னும் என்ன அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த கிளாஸ் எனக்கு ஒரு நாலேஜை கொடுத்துருக்கு. இந்த கிளாஸ்க்குள்ள நான் எப்படி வந்தேன்னா, சாரோட ஒரு வீடியோ என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்தது, அப்பியர் ஆச்சு. நானாக தேடியெல்லாம் போகலை. அதில் வந்து அவர் சொன்னார், அக்ஷய லக்னம், அதாவது லக்னம் வந்து வளர்றது, வயதோட்டத்துக்கு தகுந்த மாதிரி லக்னம் வளர்றது. லக்னம் வளர்றதா? அது மாதிரி ராசியும் வளரும், நட்சத்திரமும் மாறும். ஆனால் லக்னம் வந்து கரெக்டாக 10 வருஷத்துக்கு ஒருத்தரும் அந்த லக்னம் மாறும். ஏன்னா வயது வந்து நம்மளுக்கு சீராக போகிறது, வயது முதிர்ச்சி வந்து ரொம்ப சீராக போகிறது. ஆனால் மனசு அப்படி கிடையாது. அது வந்து ரொம்ப வித்தியாசம். ஒரு சமயத்தில் வேகமாக போகும், ஒரு சமயத்தில் மெதுவாக போகும். அந்த மனதின் ஓட்டம் வந்து ஒரே சீராக இருக்காது. ஸோ அது வந்து கரெக்டாக 10 வருஷத்துக்கு ஒருக்கா மாறாது. அது வந்து நம்மளுடைய தசைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னால் நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு என்னது இது லக்னம் மாறுறதுன்னு சொல்கிறாரே, இது நிஜமாக உண்மையா அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது. எனக்கு வந்து இந்த கைரேகை, எனக்கு இல்லை எல்லாருக்குமே அவங்கவுங்க கைரேகையை பார்த்துப்போம். கைரேகையை பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் இயர் பார்த்த கைரேகை இன்னைக்கு இருக்காது, இல்லை அது மாறி இருக்கும். அந்த 3 லைன்ஸ், பேசிக் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் அந்த லைன்ஸ்லேயே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். மற்ற லைன்ஸ்லாம் நிறைய காணாமல் போயிருக்கும். சில லைன்ஸு, சில புது லைன்ஸ் வந்திருக்கும். இந்த கை ரேகை நம்மளோட பாம் வந்து நம்மளுடைய விதியை சொல்கிறது. ஸோ ஓகே, நம்ம லைஃப்பில் நிறைய நிகழ்வுகள் மாறுறதுனால அது தகுந்த மாதிரி கை ரேகையும் மாறுறது அப்படின்னு இத்தனை நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு அயோட்டா ஆஃப் தாட் கூட எனக்கு வரல, இந்த ஜாதகமும் நம்மளுடைய விதி தானே, அப்போ இந்த ஜாதகத்துலேயும் மாற்றம் நிகழும் அப்படின்னு ஏன் நமக்கு தோணவே இல்லை? இவர் சொல்லும்போது தான் அந்த தாட் எனக்கு, அந்த ஸ்பார்க் எனக்கு வந்தது. ஓ ஆமாம், கரெக்டு, இது உண்மையாக இருக்கும், இது வந்து லக்னம் மாறுறது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும். இப்போ கிளாஸ் இருக்குது, வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் ஆய்வு பண்ணி அவருக்கு கிடைச்ச அந்த விஷயத்தை வந்து தட்டில் வச்சு, இந்தா வந்து வாங்கிக்கோங்க, எல்லாரும் வந்து படிங்கோ, இந்த உலகத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது கற்றுத்தரேன், நான் உனக்கு அதை கற்றுத்தரேன், அது என்னதுன்னு கற்றுத்தரேன். அஸ்ட்ராலஜியே வேண்டாம்னு நினச்சவளுக்கு ஒரு புது கான்செப்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜி கற்றுத்தரேன்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சில சூழ்நிலைகள் காரணமாக எனக்கு ஒரு 2-3-4 மாதம் தள்ளி போயிடுது, நான் கிளாஸ் சேர முடியல. இப்போ தான் 1.5 மாதம் முன்னாடி ஆரம்பித்த கிளாஸில் தான் நான் வந்து சேர முடிஞ்சது. அந்த கிளாஸ் வந்து காத்தால 4:30 மணி கிளாஸு. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, யாருடைய தொந்தரவும் இல்லை. கார்த்தால ஏந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து கிளாஸில் உட்காடுறோம். ப்ரேயருக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மெட்டிகுலஸாக ஒரே மாதிரி ஒரே டைமுக்கு, ஒரு நாள் கூட லேட் ஆகாது. அண்ட் இது எல்லாத்தோட முக்கியம் என்னென்னா,
நம்ம வீடு தேடி வருது நம்மளுக்கு. நம்ம எங்கேயும் போய் அதை வந்து கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீடு தேடி நம்ம எவ்வளோ 4 டைம் ஜோனில் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் கல்ஃபில் ஒருத்தர் இருக்கார், மலேசியாவில் ஒருத்தர் இருக்கார், யூஎஸில் ஒருத்தர் இருக்கார், தமிழ்நாட்டிலேயே பல இடங்கள்லேருந்து எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி இத்தனை பேரையும் ஒரே சமயத்தில் சேர்த்து ஒரு நிகழ்வை நடத்தி ஒரு கிளாஸ் எடுத்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் கூட என்னால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும், நம்மளால் கற்றுக்க முடியுமா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாச்சு இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்னு நினச்சின்றது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக அவர் வடிவமைச்சு கொடுத்த சிலபஸும் சரி, அந்த பாடத்திட்டங்கள், அந்த பாடம் வகுப்பெடுக்கிற முறை, எல்லா குருமார்களும் ஒரே மாதிரி எடுப்பாங்க. நேற்றுக்கு விட்டார்னா அதே மாதிரி இருக்கும். இன்னொரு ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து அதே மாதிரி இருக்கும், ஒரு வித்தியாசமே இருக்காது. வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப ஈஸியாக, வந்து ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு, என்ன மாதிரி ஜோசியமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட வந்து ஒரு எல்லாம் பேசிக்லேருந்து ஆரம்பித்து நட்சத்திரங்கள், ராசிகள் ஆரம்பித்து இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பலன் சொல்கிறேன்னு நான் சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க பலன் சொல்கிற அளவுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்தா தெரியும் அவங்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜாதகத்தை நான் பார்க்கும்போது நான் என்ன பாதையை கடந்து வந்திருக்கேன், எனக்கு என்னெல்லாம் நடந்தது, அதெல்லாம் ஏன் நடந்தது, நம்ம வந்து இத்தனை நாளாக அவங்களால நடந்தது, இவங்களால நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவோம். கிடையவே கிடையாது. எல்லாமே நம்மளுடைய கர்மா தான். நம்மளுடைய கர்மா மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பிஹேவியர், நம்மளுடைய ஹெச்ஆர். இந்த கிளாஸ் வந்து ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் என்னென்னா, 4:30லேருந்து ஒரு 6:45, 7 மணிக்கு கிளாஸ் முடியும். 7:30 7:30 டிஸ்கஷன் போகும். ஒரு 7:45 ஆகும்போது ரொம்ப டயர்டாகிடும். அப்பாடா டயர்டாகிடுது அப்படின்னு நினைக்கும் போது புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி சார் வருவார் 7:45. அப்படியே சிட் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துப்போம். வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பாடத்திட்டங்கள்லாம் முடிஞ்சிடும். அவர் பேசுகிறது எல்லாமே ஃபுல்லாக ஹெச்ஆர் தான். நம்ம வந்து மனித உறவுகள் எப்படி நம்ம பேசணும், நடந்துக்கணும், பழகணும், எப்படி மன்னிப்பு கேட்கணும், எப்படி நன்றி சொல்லணும், அதாவது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுகள். அப்புறம் வந்து இந்த கர்மான்னு ஒரு விஷயம். கர்மா தானே நம்மளுடைய ஜாதகத்தை எழுதியிருக்கு இல்லையா. நம்ம கர்மா பண்ணின பாஸ்ட் கர்மா, பாஸ்ட்னா போன ஜென்மம் மட்டும் இல்லை, பல ஜென்மங்கள் முன்னாடி, 7 ஜென்மம் 8 ஜென்மம் முன்னாடி கூட பண்ணின கர்மா கூட இன்றைக்கி தொடரலாம். ஸோ அந்த கர்மா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கர்மா வந்து நான் இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தது, இந்த கர்மா நம்ம அனுபவிச்சா முடிஞ்சிடும், எத்தனை நாளைக்கு நான் அனுபவிக்கணுமோ இதை அனுபவிச்சோன்னா அதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கிடையாது, அப்படி கிடையாது. அந்த கர்மாவே வந்து 3 வகை கர்மா அப்படிங்கிறது இங்கே வந்து தான் எனக்கு தெரியும். அந்த கர்மாவும் வந்து நம்ம எத்தனை ஜென்மம் 1000 ஜென்மம் எடுத்து அனுபவிச்சாலும் அந்த கர்மா வந்து நமக்கு தீரப்போகிறதில்ல. அந்த கர்மாவை நம்மளாக தொடச்சாதான் அந்த கர்மா போகும். எந்த பாவங்களோட கர்மா எந்த பாவங்களை போய் ரெக்கார்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே தான் வந்து நான் கற்றுட்டேன். அந்த கர்மாவை துடைக்கிறதுக்கு உண்டான வழியும் எனக்கு வந்து சார் வந்து சொல்லி கொடுத்துருக்கார். அது ரொம்பவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதை நினச்சும் போது, அது பண்ணும்போது, அன்றாடம் டெய்லி அதை நாங்கள் எல்லாருமே பண்ணுறோம். எங்களுடைய அம்மா அப்பாவை வந்து அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு தினமும் எங்களுடைய அம்மா அப்பாவை நாங்கள் நேராக பார்க்குறோம், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், நன்றி சொல்கிறோம், நமஸ்காரம் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். இது வந்து எல்லாருக்குமே அது எமோஷ்னலாக ஆவாங்க தெரியும் எனக்கு. இந்த அம்மா அப்பாவை நேராக கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குரு நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க இல்லையா. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்காக. இந்த குருமார்கள் எல்லாருக்கும் நம்ம சார் வடிவமைச்சு கொடுத்த சிலபஸோ அந்த டீச்சிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த இந்த குருமார்கள் எல்லாருக்குமே, சாந்தகுமார் சார், சத்யா சார், சாந்தி தேவி மேம், கர்மா கிளாஸ் எடுத்த நித்யா சங்கர் மேம், நம்ம அருளரசி மேம், அவங்களும் ஒரு நாள் வந்து நிறைய ரொம்ப பியூட்டிஃபுல் கதையெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் இப்போது அமுதா மேம், ரகுபதி சார், பிரியா வந்தாங்க, ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப அழகாக செஷன் எடுத்தாங்க. ராஜருளானந்தன் ஒரு கோச் வந்தார், அவரும் ரொம்ப அழகாக செஷன் எடுத்தார். அப்புறம் நம்மளுக்கு தனியாக ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கிளாஸில்
நம்ம ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியல, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்மளுக்கு ஏதோ நிகழ்வு நடக்கிறது அப்படின்னா அந்த கோச் கிட்ட நம்ம வந்து பர்சனலாக நம்ம பேசி நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி ஹோம்ஒர்க் அவங்களுக்கு அனுப்பலாம், அவங்க நம்மளுக்கு வந்து கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோச்சுன்னு ஒருத்தர் இருக்காங்க. என்னுடைய கோச் ரேணுகா மேம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த சமயத்தில். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஹர். வெரி கைண்ட் ஆஃப் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கு மேலே இன்னொன்று வந்து இந்த சாஃப்ட்வேர், நமக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்திருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் சும்மா நம்மகிட்ட வந்தால் நம்மளுக்கு அது புரியவே புரியாது. இந்த கிளாஸ் கற்றுன்றதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை பார்க்கும்போது அந்த ஈவெண்ட் நமக்கு என்ன நடந்தது, நல்லது நடந்திருக்கும், சோதனையான காலங்கள் வந்திருக்கும். சோதனையாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, அந்த டேட்டை போட்டால் நம்மளுக்கு அது எதனால் அது நடந்தது, என்ன இருக்குது, எதனால், என்ன கிரகங்கள்னால, என்ன பாதிப்புனால நம்மளுக்கு அது நடந்ததுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டுபிடிக்க முடியும் அதை. ஸோ அண்ட் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய சேஞ்சஸ் எனக்கு அது ரொம்ப என்னுடைய மாற்றத்தை கொடுத்துருக்கு. எனக்கு இந்த நன்றி சொல்கிறது, மன்னிப்பு கேட்குறது, அப்புறம் அதெல்லாம் வந்து சில வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது லைஃப்பில், என்றைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து நான் ரொம்ப வலியுறுத்துகிறேன், என்னுடைய குடும்பத்துலேயும் ரொம்ப வலியுறுத்துகிறேன், இது வந்து பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது வந்து ஆனாலும் அந்த சாஃப்ட்வேரை திறந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். என்னுடைய கணவர் கூட கேட்பார், என்ன எப்போ பார்த்தாலும் அதை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு. அப்புறம் எதை பார்த்தாலும் ஒரு அந்த பிளானட்ஸோட ரிலேட் பண்ண தெரியறது இப்போது. இதனால தான் இந்த பிளானட்டோட தாக்கம் தான் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சு அட்வான்ஸ் கிளாஸ் போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடுத்தது அந்த அட்வான்ஸ் கிளாஸ் போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது வந்து என்னுடைய குரு நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த குரு இப்படிப்பட்ட ஒரு குரு, அதாவது தன்னுடைய ஆய்வில் தனக்கு கிடைச்ச அந்த ஒரு ரிசல்ட்ஸை வந்து உலகத்துக்கு நான் கொடுக்குறேன், எல்லாரும் பயனடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரு நம்மளுக்கு கிடச்சிருக்காருன்னா, நான் தேடி போகலை, அந்த குரு என்னை தேடி வந்தார். ஸோ அதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். என்னுடைய 9ஆம் இடம் அது வந்து எனக்கு அதான் எல்லாத்தையுமே சொல்கிறேனே, எல்லாமே பாவகங்கள், பிளானட்ஸ், இதை வச்சு தான் நான் வந்து ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ எதை பார்த்தாலுமே. ஸோ அது அந்த விஷயத்தில் நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன். என்னுடைய தாய் தந்தையருக்கு, என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு, என்னுடைய சகோதரன் சகோதரி, மற்றும் எனக்கு உதவி பண்ணின என்னுடைய தாய் தந்தையருக்கு உதவி பண்ணினவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய குருமார்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய குரு பொதுவடிமூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய நன்றியும் நமஸ்காரங்களையும் சொல்லிக்கிறேன். அவரை எங்களுக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, நமஸ்காரங்கள்.